ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், 2 பதிவுகளுக்கு முந்தைய பதிவாக நம்ம துலாம் ராசியில் இருந்தவங்க இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்க, அது இந்த நம்பர் கனெக்ட் ஆச்சுன்னா அது எப்படி தலைகீழாக மாறுது அப்படின்ற மாதிரி நிறைய தெளிவான பதிவுகளை கொடுத்துருந்தோம் சார். அந்த பதிவுக்கு கீழே நிறைய பேர், சார் என்ன சார் துலாம் மட்டும் சொல்லியிருக்கீங்க, வேறு ராசியை சொல்லுங்கள், எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனாலே நம்ம இந்த ஒரு பதிவையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். ஸோ இந்த துலாம் ராசிக்கு கொடுத்த மாதிரி நீ வேறு ராசிகள் வேறு நட்சத்திர காம்பினேஷன் வேறு நம்பர்கள் காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இல்லை என்ன மாதிரியான குணாதிசயங்கள் நிறைஞ்சிருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், இப்போ உள்ளதுக்கு என்ன ராசியை பற்றி சொல்ல போகிறோம். ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி நீங்கள் துலாம், சுவாதி, விசாகம், சித்திரை அப்படி சொன்னீங்க. அந்த ராசியை சொல்லிட்டு இப்படி சொன்னீங்க. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க? எந்த ராசி? இன்றைக்கி தனுசு ராசி. தனுசு, மூலம், உத்திராடம், பூராடம்னு வரப்போ போகுது. 3 ராசி வரப்போ போகுது. இந்த 3 ராசியில் உங்களுக்கு மூல நட்சத்திரம் முதல்ல எடுத்துக்கிடலாம். பொதுவாக மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அது விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், இல்லை அது ஆஞ்சநேயருக்கு உண்டான நட்சத்திரம் அப்படி சில பேர் சொல்கிறாங்க சார். இன்னும் சில பேர் மூல நட்சத்திரமா, அப்போ உனக்கு கல்யாணம் நடக்காதே, கல்யாணத்தில் தடை வருமே, நிறைய பிரச்சனைகள் வருமே அப்படின்னு மூல நட்சத்திரம்னாலே அது டேஞ்சர்ன்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு. அதுதான் அந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாக்காவே அது அந்த ஆஞ்சநேயரை சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் திருமணம் பண்ணலை, அதை மட்டும் நம்ம எடுத்துக்காமல் மற்றதெல்லாம் பேசிக்கிறோம். ஆஞ்சநேயர் திருமணம் பண்ணலை, அவர் கடவுள் பண்ணிக்கல. அதே நட்சத்திரம் மனசில் பிறக்கிறாங்க. நீ பண்ணால் கூட உனக்கு மேரேஜ் லைஃப்பில் செட் ஆகாது, அது டிஸ்டர்ப் ஆகிடுது அப்படிங்கிறது ஒன்று. பொதுவாக மூல நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா அதான் ஒரு நம்பருக்கு ஒரு இப்போ இந்த மூல நட்சத்திரம் சொல்லிவிட்டு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வெறும் ராசி நட்சத்திரத்தோடு விட போகிறதில்ல. நீங்கள் அப்படியே நம்பரையும் உள்ளே தொடணும். நம்பரையும் தொட்டிங்கனாக்கா அது வேறு லெவலில் வேலை செய்யும். இப்போ ஆண்களாக இருந்ததுனாக்கா மூல நட்சத்திரம் திருமணம் என்ன பண்ணும், கொஞ்ச நாள் லைஃப்பை ஓட வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணிடும். இதுவே மூல நட்சத்திரம் பெண்களாக இருந்ததுனாக்கா ஓடவே வைக்க மாட்டேதுங்க. நிறைய பெண் பிள்ளைக்கு மூல நட்சத்திரத்துக்கு திருமணமே தடைப்பட்டு போகுது, தள்ளி போயிடுது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஜாதகத்தை பார்ப்பாங்க, மூல நட்சத்திரமா அப்படி ஓரம் எடுத்து வச்சுட்டேன், அடுத்து நெக்ஸ்ட்டுருவாங்க. அதுக்கு பல காரணம். அது என்ன சொல்லுவாங்க, ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்வாங்க. அப்படி சொல்லி அந்த டைலாக் சொல்லி போட்டுருவாங்க. ஏன் அப்படி பார்த்தா பரணி மேஷராசி, பரணி நட்சத்திரம், பரணின்னா தரணி ஆளுன்னுவாங்க. எந்த பரணி தரணி ஆண்டுச்சு? ஒன்றும் ஆண்டதில்லை. அது வீட்டையே ஆளை காணும். தரணின்னா உலகத்தை எங்கேருந்து ஆளுறது, வீட்டையே ஆளை காணும். அப்படிலாம் ஒரு ரைமிங்காக சிலது சொல்லி அதோட நிப்பாட்டிடக்கூடாது. ஆனால் ஒன்று, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தாக்கம்லாம் இருக்கும், அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது அவங்க சொல்கிறதுலேயும் ஒன்றுமே இல்லை, சும்மா பிளைண்டாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியும் விட முடியாது. இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதை விட்டுட்டு போனீங்கன்னாக்கா அதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதை சேலஞ்சிங்காக எடுத்துக்கணும். என்னங்க சேலஞ்சிங் எடுக்கணும்? நாங்கள் தனுசு மூல நட்சத்திரம், நாங்கள் என்ன சேலஞ்ச் எடுக்கணும்? அப்படி சில பேர் பாதித்தவங்க உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் என்ன சொல்ல போகிறாரு, எவ்வளோ முட்டி மோதி வந்துட்டோம் சார், இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதே நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருப்பாங்க. ஆமாம், தனுசு மூல நட்சத்திரம் 8ஆம் தேதின்னு வைங்க, சுத்தம் அப்படின்னு நீங்களே சொல்லிடுறீங்க. ஏன்னா பாதிச்சவங்க உட்காந்துக்கிறோம், சுத்தம் நாங்கள் அதில் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், எழுந்துக்கவே இல்லை. இன்னும் வேறு சொல்ல போகிறீங்க? லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இன்னும் பார்க்குறது ஒன்றும் இல்லைங்க. அந்தளவுக்கு லைஃப்பை நாங்கள் வெக்ஸ் ஆகிட்டோம். உண்மையான அது உண்மை தான். அதுவே தனுசு மூலம், நல்லா கவனிங்க, தனுசு மூலம் 8ஆம் தேதி பிறந்தாக்கா இன்னொரு வரைக்கும் நம்ம சொன்னோம் பாருங்கள், அதையே ரிப்பீட் பண்ண வேணான்றதுனால முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாதிரி லைஃப் தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது இந்த மூல நட்சத்திரம் பிறந்தால் பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா அது இன்னொரு பாயிண்ட்டு, அது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. மூல நட்சத்திரம் பிறந்தாக்கா பாதிப்பு மூல நட்சத்திரத்தில் உண்டானவங்களை மட்டும் பாதிக்கலை, அந்த பாதிப்பு பேரண்ட்ஸுக்கு சேர்த்து பாதிக்கும்.